தூக்கு சாமிய. ஐயா சுப்பிரமணி, என்ன மன்னிச்சிரியா? ஊருக்கு எதுவும் கெட்டது நடந்துருமோங்கிற பயத்துல தான் அப்படி சொல்லிட்டேன். காவல் தெய்வமான அந்த அம்மனுக்கு அண்ணனான கருப்பனே வந்து உனக்காக காவலுக்கு நிக்கையில எதுக்காகவும் நீ பயப்பட தேவையில்லையா? தூக்குயா, தூக்கு. பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சதும் போகும், தொண்டை தாகமே நிக்க மாட்டேங்குதே. பங்குனிக்க இந்த போடு போடுதுன்னா சித்திரைக்கெல்லாம் எங்கிட்டாவது சிறகடைச்சு பறந்துடுறேன்னு ஊட்டி கொடைக்கானல் இந்த மனுஷனை கூட்டிக்கிட்டு ஓடல. ஆத்தாடி ஆத்தா, திருவிழாவை முடிக்கிறோம், எங்கிட்டாவது இந்த மனுஷனை கூட்டிக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போய் பதுங்குறோம். இம்புட்டு தண்ணி குடிச்சாலும் தாக நிக்க மாட்டேங்குது. சை, என்ன இந்த ஊர் தண்ணி சரியில்லையா இல்ல நம்ம உடம்பு அதுக்கு சரிப்பட்டு வரலையான்னு தெரியலையே. அவன் அடிக்கிற வெயிலுக்கு அண்டா கணக்கில் தண்ணி குடிச்சா கூட தாக நிக்க மாட்டேங்குது. இந்த அத்தை கிழவி பானையை பூரா வெறும் பானையா போட்டு வச்சிருக்கு. அங்கெல்லாம் உசுரோட இருக்கணும்னு நினைக்குதா இல்ல போய் சேரணும்னு நினைக்குதா? அத்தை கிழவி, அத்தை கிழவி, அத்தை கிழவி, வந்து வச்சுக்கிறேன். எங்க இருக்க நீ? குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? இருக்கும், ஏன் இருக்காது? குத்தாலத்திலையும் குளிச்சது மாதிரி இருக்கும், கொடைக்கானலையும் குளிச்சது மாதிரி இருக்கும். ஏன்டி இம்புட்டு சூடா இருக்க? ஜூஸ் குடிக்கிறியா? ஜூஸ்? ஏன் அத்தை கிழவி, உனக்கு மட்டும் குழு குழுன்னு ஜூஸை போட்டு எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கியே, எங்களுக்கு அங்க குளத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லையா? அதை கவனிச்சிய? ஏன் இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கனே? எனக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? எனக்கு மட்டும்தான் காலு கை இருக்கா? உங்களுக்கு எல்லாம் காலு கை இல்ல? போய் அள்ளிட்டு வர வேண்டியதானே? அள்ளிக்கிட்டு வர்றதுக்கு இங்க ஆறும் குளமும் பெரிய போய் கிடக்காக்க, போய் பைப்புல புடிச்சிட்டு வர வேண்டியதானே? சரிடி, அன்னைக்கு சொல்றதே இன்னைக்கு, இன்னைக்கு சொல்றதே என்னைக்கு. பர்ற இனிமே இந்த வீட்டுல எனக்கு என் புருஷனுக்கும் தேவையானதை மட்டும்தாண்டி நான் செஞ்சுக்கிருவேன். உனக்கு உன் புள்ள புருஷனுக்கு தேவையானதை நீ செஞ்சுக்க. கிழவி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி இல்லையேன்னு வந்து கேட்டா பகுமானமா ஜூஸை குடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பாராயம் படிக்கிட்டு இருக்க. அப்படி தாண்டி பண்ணுவேன், அப்படித்தான் பண்ணுவேன். நேத்தாமும் போய் பைப்படியில் காத்துட்டு கடந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு அந்த 2 குடம் தண்ணியை தூக்கிட்டு வரமுன்னு எனக்கு இடு போலி நகண்டு போகுது. நகண்டு தெரியுமா உனக்கு? எருமை கண்டாட்டமா இங்கிட்டு அங்கிட்டும் தெரிகிறிய. ஒரு நாளையில உழுதுல போய் அந்த பைப்படியில் நின்று தண்ணி முடிச்சிருக்கியாம்டி? சும்மா வாய் பேச்சு மட்டும் பேசிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு தெரியுற. எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து கொடுக்க நாதி இல்லாத நாயி. என்னென்ன வேலையெல்லாம் என்னைய போட்டு ஏவிட்டு கிடக்கும் பாரு. நீ மாமியாலாம் நான் மாமியாலாம்டி இந்த வீட்டில். என்ன பொசுக்குன்னு அத்தை கிழவி கோவப்படுது. திடீர்னு சோறு விடாம போனாலும் போயிருமா? அத்தை கிழவி, அத்தை கிழவி, ஒய் டென்ஷன்? இப்போ உனக்கு என்ன, தண்ணி பிடிச்சாரன்னு அப்படித்தானே? ஆமா, இனிமே என்னாலையெல்லாம் பைப்படியில் போய் நின்று தண்ணி பிடிக்க முடியாது. அட வீடு அத்தை கிழவி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அப்ப நீனே பைப்பில் போய் தண்ணி பிடிச்சிக்கிறியா? பிடிக்கிறேன் அத்தை கிழவி, பிடிக்கிறேன். அப்புறம் எதுக்கு உன் வீட்டுக்கு மருமகளா நான் வலது காலம் எடுத்து வச்சு வந்திருக்கேன்? உனக்கு சேவகம் பண்றதுக்கு தானே அத்தை கிழவி நான் வந்திருக்கேன். அது சரி, சரி போ, போய் தண்ணி பிடி போ. நீ கட்டளை இடு, நான் கட்டுப்படுறேன். நீ உத்தரவிடு, நான் ஒப்புக்கொள்ளுறேன். தட்டு மேல சோறு வேணும், சொன்னபடி செய்யறேன். அத்தை கிளவி சொன்னபடி செய்யறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. போயிருமே, போய் தண்ணி இள்ளிட்டு வா. உத்தரவு மகாராணி. தாகம் தொண்டை அடைக்குது. கையில உள்ள ஜூஸ்ல ஒரு மடக்கு கொடுக்குறீங்களா? இது ஏன் முட்டு ஜூஸு? ஆத்தாடி, என் புள்ள கிச்சாவே பரவாயில்ல போல. எம்பூட்டு நீளத்துக்கு கையும் வாங்கி இழுக்குது. ஆத்தா பார்த்து, ஒரு ஓரமா ஒதுங்கிக்கிற போகுது, ஓரமா உட்காந்து குடி. குடும்பமா இது? தவிச்ச வாய்க்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. இப்படியே போச்சுன்னா நெடுவாளி இந்த ஊர்ல உசுர் வாழ முடியாது போல் இருக்கடி. இமீடியட்டா இந்த லீவுக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போட்டே ஆகணும். திருவிழா முடியட்டும், அப்புறம் இருக்கு அந்த மனுஷனுக்கு. ட்ரிப்பு பட போறீல? எந்த ஊருக்கும் டீ? சுடுகாட்டுக்கு. வாரியா போய் படுத்துக்குருவான். முதல்ல நீ போய் படுத்து பார்த்துட்டு வசதி எப்படி இருக்குன்னு சொல்லு, அப்புறமா நான் வரேன். கிழவி என்ன பால் போட்டாலும் கோல் போடுது பாரு, திமுரு பிடிச்ச கிழவி. நம்ம மன்னவர்கிட்ட சொல்லி ஊட்டிக்கு 2 டிக்கெட் போடணும். என்ன செய்ற? என் புது ட்ரெஸ் எல்லாம் அங்க ஹாஸ்டல்லே வச்சுட்டு வந்துட்டேனா, என்ன ட்ரெஸ் போடுறதுனே தெரியல. அதான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். துணிக்கடி வஞ்சம், எதையாவது எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? அந்த பச்சை கலரும் அரக்க கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு தாணி படைச்சிட்டு இருந்துச்சுல, அதை போட்டுக்க. ஆவணிலாம் போருமா? திருவிழாக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டாதான் மக்கா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த சுடிதாரியே தனம் டீ சுத்திக்கிட்டு தெரியுறியே. திருவிழா நேரத்துலனாலும் பாவடை தாவணி சேலைன்னு கட்டினாத்தானே பொம்பளை பிள்ளை லட்சணமா இருக்கேன். அப்ப எனக்கு புது தாவணி பாடசட்டை எடுத்துறீங்களா? எட்டானா திருவிழாக்கு தான் புது துணி கிடைக்கும். நாளைக்கு எல்லாம் சும்மா இருக்கிறத கட்டிக்க. அந்த பாவடை சட்டை கட்டாம தானே இருக்கு, அதை எடுத்து கட்டிட்டு வா. அந்த பிளவுஸ் ஒண்ணுமே பத்தாதுமா. ராதியாட்ட சொல்லி நல்ல துணி விட்டு தான் தைக்க சொல்லியிருக்கேன். நல்லா போட்டு பார்த்துட்டு எங்கனக்குள்ள தையல் உனக்கு டைட்டா இருக்குன்னு அங்கனக்குள்ள பிரிச்சு விட்டுக்க. அப்ப புது ட்ரெஸ் அது எடுப்போம். இந்த வருஷம் அப்பா முதன்னு கரகம் பத்தியா, அதனால உனக்குன்னு சேலை எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். புடவையா? அம்மா காமெடியா இருக்கும்மா, அதுக்குள்ள இதுக்கு சாரிலாம்
காலேஜுக்கு போயிட்டீலடி, அப்ப அதெல்லாம் எடுத்து கட்டினா தானே நல்லா இருக்கும். இப்ப இருந்தே பழகுனாத்த மடிப்பு எப்படி வைக்கிறதுன்னு நல்லா பழகும். இல்லைன்னா அம்மா மாதிரி சும்மா அள்ளி போட்டு சுத்திக்கிட்டு தெரிய வேண்டியதே. அதெல்லாம் நான் யூடியூப் பார்த்து கத்துப்பேன். அப்ப இப்ப இருந்தே கத்துக்க, சரிதானே? அம்மா இன்னைக்கு அம்மாச்சி வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வர போறோம். பத்திரமா தங்கச்சியை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது, சரியா? அம்மாச்சி வீட்டுக்கா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. உன் மாமியா இருக்கையில எப்படி அங்கே போறது என்னன்னு சொல்றதுன்னு தானே யோசிக்கிற. அதுக்கு என்னடி செய்யறது? முதன்னு அப்பா கரகம் தூக்குறாங்க. இது நம்ம திருவிழா மாதிரி, இதுக்கு எப்படிடி சொல்லாம செய்யறது? தாத்தா அம்மாச்சிலாம் கண்டிப்பா வந்து தானே ஆகணும். இல்லம்மா, அங்கே போனாலே அத்தை உங்ககிட்ட ஏதாவது வம்பிழுப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் மன கஷ்டம்? நீ தாத்தாக்கும் அம்மாச்சிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. மற்ற திருவிழா மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோனில் சொல்லி வாங்கன்னு சொல்லலாம். முதன்னு அப்பா கரவந்துக்கி சாமி எடுக்கிறாங்க. அதுக்கு நேரில் போய் முறையாக சொன்னாத்தனாட்டி நல்லா இருக்கும். அதுக்காக நானும் அப்பாவும் சேர்ந்து தான் போகிறோம். நீ ஒன்றும் பயப்படாத. நான் எந்த வம்பு தும்பும் வச்சுக்கிறாம போய் அம்மாச்சி தாத்தாவை மட்டும் பார்த்து பேசிட்டு ஓடியாந்துடுறேன். சரிம்மா. சாப்பாடெல்லாம் ரெடியாக போட்டு ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சிருக்கேன். அப்பளத்தை பொறிச்சு கவரில் கட்டி வச்சிருக்கேன். பதக்காமல் இருக்கு, எடுத்து தொட்டுக்கிறோங்க. அப்பளம் பொறிக்கிறேன் அது பண்ணுறோம்னு எண்ணெய் சட்டியை ஊற்றி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரிதானே? அப்போ நான் போயிட்டு வரவா? சரிம்மா. ஆச்சியை பத்திரமா பார்த்துக்க. வீட்டை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போகாதீங்க. வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருங்க. நான் வரேன். சரி. பிங்க எந்த ட்ரெஸ் போடலாம்? நிம்மி, எருமை, என் கோட்டு எதுக்கடி எடுத்தேன்? நிம்மி, இந்த கோட்டு நல்லா இருக்குல்ல? நான் டாக்டர் மாதிரி இருக்கேன்ல? ஐயோ எருமை மாடு, இதெல்லாம் நீ போடக்கூடாதுடி. குடு முதல்ல. அதை யார் உன்னை எடுக்க சொன்னா? ஏன் நான் போட்டா என்ன? எனக்கு நல்லா தானே இருக்கு. பைத்தியம், இது கிளாஸ் டைம்ல போடுறது. சும்மா எல்லாம் போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அதை கண்டவங்க எல்லாம் போடக்கூடாது. நான் ஒன்றும் கண்டவங்க இல்லையே. நீ போடும்போது நான் போட்டா என்ன? நான் மெடிக்கல் படிக்கிறேன், அதனால போடுறேன். நீ எதுக்கடி போடுற? நான் சும்மா போட்டு பார்த்தேன். முதல்ல அதை கலட்டுடி. இட்டில இன்னும் வாசப்படியே தாண்டல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீல. ஒழுங்கா இருங்க சொல்லிவிட்டேன். நிக்கிலி, வாங்க மாமா, போலாமா? ரெடி ஆயிட்டியா? பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்லிட்டியா என்ன? சொல்லியிருக்கேன் வந்தேன். இந்த இங்கிட்டு வரமுன்னா அங்கிட்டு ஆரம்பிச்சுட்டாளுங்க. இவளுகளெல்லாம் என்னன்னு நம்பி விட்டுட்டு போறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்னதான் பிள்ளைகளோ தெரியல. இம்புட்டு வயசாகி இன்னும் அடிச்சுக்கிட்டு நேரம்னா எங்கிட்டு தான் விட்டுட்டு போறது? அதெல்லாம் பார்த்துக்கிறங்க. வரும்போது பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வரணும். கோயிலுக்கு வேலை இருக்கு நிக்கிலி. சீக்கிரமா போய் காலகாலத்தில் இங்கே அத்தை மாமாட்ட சொல்லிட்டு வந்தாத்தான் மற்ற வேலையை பார்க்க முடியும். அப்போ கிளம்பலாமா? வாங்க மாமா. இந்த தண்ணியை எப்போ விடுறாங்க எப்போ அமர்த்துறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. ஆளாக வந்து பானையை வச்சாலும் எவ்வளவு வந்து தூக்கி போட்டுட்டு பிடிச்சிட்டு போயிடுறாளுங்க. போட்டு விட்டுட்டாங்களா இல்லை காற்று தான் வருதா? என்ன லட்சணம் கட்ட பைப் வச்சுருக்காங்கல்ல தெரியலை. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு தண்ணி வெண்ணி வந்து பிடிக்க முடியுதா? திருவிழா நேரத்துலையுமா இப்படி போட்டு படுத்துவாங்க. இந்த கிளருக்கு என்னதான் செய்கிறான்னு தெரியலை. மோட்டரை போட்டு விட்டா தானே வந்து இந்த வயசானதுக்கு தண்ணி பிடிக்க முடியும். இந்த கிளருக்கு 4 போடு போட்டோம்னா சரியாக வந்துடுவேன். அவன் பண்ணுற வேலை தானே இதெல்லாம். முறையாக காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் தண்ணி விடுறதுன்னா எங்கே விடுறேன்? நல்லா காசை வாங்கி அவன் பொண்டாட்டி முந்தானையில் முடிய வச்சுக்கிட்டு தண்ணி எல்லாம் இப்படி போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்படி விட்டா சரிப்பட்டு வரமாட்டாங்க. வாரேன் அவன் பொண்டாட்டியை போய் 4 கிளி ரோட்டில் நின்று கிழிச்சாத்தேன் சரிப்பட்டு வருவேன். அப்போத்தேன் தண்ணியை போட்டு விடுவேன். அந்த வாரேன்டாய், இந்த வாரேன். என்னடி இளவு மக்கா, அவன் அப்போ மட்டும் பைப்பில் இருந்து தண்ணி விடுறது மாதிரிலாம் விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன கொடுவனைய சொல்ல? தண்ணி இல்லாமல் நாங்கள் சோறாக்குறதுக்கு என்ன செய்யறது? குழம்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யறது? அவன் வீட்டுக்குள்ளே பூரி பையை போட்டு வச்சிருக்கேன், அதுல இருந்து வருதுங்கிறான் தண்ணி. அப்படியா நான் போட்டு வச்சிருக்கேன்? என்ன தண்ணிக்கு வாரேன். அருக்கு என்ன வாங்குறதுன்னே தெரியலையே. ஒரே கன்ஃபியூஸா இருக்கே. இவங்களுக்கு மட்டும் எது போட்டாலும் அழகா இருக்கு, நம்ம என்ன கட்டினாலும் அசிங்கமா இருக்குமே. அருக்கு தான் இந்த போனை பாருங்களேன். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல இருக்கு. நான் குளிக்கணும். தண்ணி முடிச்சு வச்சிட்டியா? இப்ப குளிக்கிறது தான் ரொம்ப முக்கியமா. இந்த போனை பாருங்க தான். அட என்ன லிங்கா இருந்தாலும் நீ எனக்கு அனுப்பி வை, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல தண்ணியை பிடிச்சி வச்சிட்டியா? நான் குளிக்கணும், நேரம் ஆச்சு, சவாரி இருக்கு. இது பாப்பீங்களா மாட்டீங்களா? கிளம்புற நேரத்துல இப்படி பண்ணுவேன். சரி கூடு, என்ன பாக்கணும்? நல்ல கலரா சகப்பா கியூட்டா இருக்கே. இந்த பிள்ளை எதுக்கு பார்க்க சொல்ற? நான் அவங்கள பார்க்க சொல்லலாத்தான். அவங்க கட்டிருக்கிற சாரியை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? சேலை என்னத்தை பார்த்துக்கிட்டு நீ வா, முதல்ல வந்து தண்ணி ஊத்து, என்ன குளிக்கணும். அத்தான் முதல்ல நீங்க இந்த சாரியை பாருங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லாத்தான் இருக்கு. இதைத்தானே பொழுதோட பார்த்துட்டு கிடக்க. இந்த சரஸ்வதி புட்டிக்ல இருந்து எனக்கு ஒரு சாரி ஆர்டர் போடுங்க அத்தான், ப்ளீஸ் அத்தான். அருக்கு ஆன்லைன் எல்லாம் வேஸ்டா இருக்கு. நான் உனக்கு திருவிழாவுக்கு கடையில கூட்டிட்டு போய் சூப்பரான ட்ரெஸ் வாங்கி தரேன். இதெல்லாம் வேணாமா? அத்தான் எனக்காக நீங்க இது கூட ஆர்டர் போட மாட்டீங்களா?
ஆன்லைன்ல எல்லாம் மோசடி நடக்குதா இருக்கு. இவங்க கிட்டயே நீ 2 சேலை வாங்கி ஒழுங்கா இல்லைன்னு சொன்னீல, இப்ப மறுபடியும் ஆர்டர் போட சொன்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா அடையும் இடையும் கட்டிட்டு வந்து லைட் முன்னாடி நின்று ஏமாத்துது. இந்த சேலையை நீ கட்டினா நல்லா இருக்காதா இருக்கு. விட்டு, நான் உனக்கு கடையில கூட்டிட்டு போய் தொட்டு பார்த்து நல்ல சேலையா வாங்கி தரேன். அத்தாடி ஆரம்பிச்சிட்டாலே. அருக்குமா, எனக்கு இந்த சரஸ்வதி புட்டிக்ல இருந்து தான் ஆர்டர் போடணும். ஐயோ, லட்சுமி சரஸ்வதினு உசுர வாங்குறாளுங்க. சேலையை கட்டி அவளுக்கு அத்தாமார்கள்ட்ட காட்ட வேண்டியதானே. இதை எதுக்கு வீடியோ எடுத்து ஊரா காட்டுறாளுங்க? இவளுகளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாளுகளே. அத்தா, இப்ப என்ன உனக்கு? இந்த சரஸ்வதி புட்டிக்ல இருந்து சேலை ஆர்டர் போடணும், அப்படித்தானே? அவங்க கட்டியிருக்கிற அதே சாரி, அதே பிளவுஸ், எல்லாமே அதே மாதிரி இருக்கணும். அதுக்கு நீ முதல்ல அவங்கள மாதிரி இருக்கணும்ல. அப்ப நான் அவங்கள மாதிரி அழகா இல்ல அசிங்கமா இருக்கேன்னு சொல்றீங்களா அத்தா? அப்ப நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேனா? ஐயோ, அருக்குமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ அந்த பிள்ளைய விட சூப்பரா இருக்க. அது சும்மா லைட் எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பளிச்சுன்னு மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன அழகு? நீ தாண்டி செல்லம் அழகு. நிஜமா? சரஸ்வதி புட்டிக்கு என்ன சரஸ்வதி புட்டிக்கு? லட்சுமி, அப்பு, குப்பு, ஜகா, புகானி எல்லா புட்டிக்ல இருந்து ஆர்டர் போட்டு வர வைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சேலையா கட்டி திருவிழாவை கொண்டாடி. நிஜமா வாங்கி தருவீங்களா? சத்தியமா வாங்கி தரேன். ஆனா தயவு செஞ்சு இப்படி அழுக மட்டும் செய்யாத, அசிங்கமா இருக்குடி. நீங்க வாங்கி தந்தா நான் ஏன் அழுக போறேன்? சரி விடு. இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்ல பாரு. வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காத மாதிரியே பண்ணுவாளுங்க. அத்தா, நான் இதே மாதிரியே புடவை கட்டி, இதே மாதிரி டிசைன் பிளவுஸ் போட்டு, இதே மாதிரி உங்ககிட்ட வந்து நான் அத்தான்னு கூப்பிடுவேனா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் போடணும், சரியா? என்ன அத்தா, பண்ண மாட்டீங்களா? ரீல்ஸ் தானே, பண்ணுவோம், சூப்பரா பண்ணிடுவான், சரியா? இப்ப வந்து எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா? வீடான வீட்டுல, அதுவும் திருவிழா நேரத்துல வீட்டுல தண்ணி இல்லாம எல்லாம் வெறுங்குடமா கிடக்கு. உன் பொண்டாட்டி உள்ள உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் என்னடா போன் பாத்துக்கிட்டு தெரியல? இதானே அவளுக்கு வேலை? வேற வேலையே இல்லையா வீட்டுல? என்ன தண்ணி இல்லையா? நான் எப்படிமா குளிக்கிறது? இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, இவன் குளிக்கிறதுக்கு நின்றுக்கிட்டு மாறியா? போற வழியில ஏதாவது ஊர்னி கரையில விழுந்து குளிச்சுட்டு போ. அடியா இருக்கானே, எந்திரிச்சு வாடி, ஆளுக்கு 2 குடமா போய் தண்ணி பிடிச்சிட்டு வர. அத்தான், சாரி ஆர்டர் போட்டுருங்க. ஏம்மா போமா, இங்க குளிக்கிறதுக்கே முடியாம இருக்கையில நீ கொப்பளிக்கிறதுக்கு பன்னீர் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னடா ஆர்டர் பண்ற சொல்றா மண்டாட்டி? ஆனா அது ஒண்ணும் இல்லம்மா, திருவிழா வருதுல்ல, வீட்டுல செலவு அதிகமாகும். வீட்டு கணக்கெல்லாம் ஒரு நோட்டு புக்ல எழுதி வைக்கணும். எனக்கு ஒரு நோட்டு பென்சில் ஆர்டர் போட்டு வாங்கித்தாங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் சரி ஆர்டர் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கணக்கு வழக்கு எழுதி வைக்கிற முகரையில பரு முகரையில போனா ஐயே போ. என்னடி மசம் நின்றுக்கிட்டு இருக்க? என் புள்ள தனியா இருக்கிற நேரமா பார்த்தா அதையும் இதையும் ஆர்டர் போட்டு வாங்கி அள்ளி குமிக்கிறதே உனக்கு வேலை. இப்படியே என் புள்ள சம்பாதிக்கிற காசெல்லாம் வீணா போகுது. குடத்தை தூக்கிட்டு வா, தண்ணியை பிடிக்கணும். சரிங்க அத்தா. 24 மணி நேரமும் இந்த போனை தூக்கி வச்சு நோண்ட வேண்டியது. இதுல எவ சேலை கட்டியிருக்கா சட்டை கட்டியிருக்கான்னு பார்த்து ஆர்டர் போட்டு அள்ளி அமைச்சு குமிக்க வேண்டியது. ஒரு நாளையில உழுதல நாய் சேலை கட்டியிருக்க, இதுக்கு சேலை வேணுமா? சேலை யார ஏமாத்த பாக்குற? நான் பார்வதியே. எதாமும் தண்ணி விட்டாங்கனால தண்ணி பஞ்சம் வராது. ஒரு சொட்டு தண்ணி இல்ல வீட்டுல, எல்லாத்தையும் கழுவி குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. வாடி வந்து தூக்கிட்டு போ. அடுத்தடுத்து வந்துட்டாளுன்னா நிக்க முடியாது பைப்படியில. சரிங்க பார்வதியே, தண்ணி வருதா? வருது முட்டைக்கறக்கா, வாங்க. நீ ஏண்டி நின்று வேடிக்கை ஏத்துக்கிட்டு இருக்க? போய் ஊத்தி வச்சுட்டு கொண்ட குடத்தை. அண்டால ஊத்த வாத்த? ஆமா, அப்புறம் என் தலையில ஊத்த போற. போய் ஊத்தி வச்சுட்டு வா வரச. ஆள் இல்லாத நேரத்திலேயே ஆளுக்கு 2 குடமா புடிச்சுக்கிட்டாத்தேன். அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டாளுங்கன்னா பிடிக்க முடியாது. சரிங்க புடிச்சிட்டியா? என்னடி எனக்கு 2 குடத்தை விடு. இப்பதாக்கா தண்ணி வந்திருக்கு, நானே 1 குடம் தான் பிடிச்சிருக்கேன். பிடிச்ச பிறகு பிடிங்க. என்னடி ரொம்ப நேரமா சத்தம் கேக்குது? 1 குடம் தான் பிடிச்சிருக்கோங்கிற. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? 1 குடம் தாக்கா பிடிச்சிருக்கேன். தைய மருமக கொண்டுட்டு போறேன். வேற எங்க நான் வந்து பிடிச்சேன்? நான் வரையிலேயே இப்பதானே வருது தண்ணி. சரி, ஆளுக்கு 2 குடமா பிடிச்சிக்கிட்டு விடுங்க. நேரம் ஆகுது, எனக்கு வேலை இருக்கு. எல்லாருக்கும் தக்க வேலை இருக்கு. நின்று தான் பிடிக்கணும். என்ன செய்யறது? வந்து அறக்க பறக்க எல்லாரும் அவசரப்பட்டு பிடிக்கணும்னா பிடிக்க முடியுமா? ஆத்தா, தள்ளுங்க. என் வீட்டுல சுத்தமா தண்ணி இல்ல, நான் தண்ணி பிடிக்கணும். எங்கடி வர ஆள? நாங்க முன்னாடி வந்தவங்க நிக்கிறோம்ல, நில்லு. ஆத்தா, எங்க வீட்டுல விக்கிக்கிட்டு நின்றா கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. நான் முதல்ல 1 பானை பிடிச்சுக்கிறேன், அப்புறமே நீங்க எப்படிங்க? எல்லார் வீட்லயும் அப்படி தாண்டி இருக்கு. எல்லாம் என்ன குடமாவா கொட்டி நிறைச்சு வச்சிருக்கான். முந்தானத்து வந்த தண்ணி, அதுக்கப்புறம் இன்னைக்கு தானே விட்டுருக்கேன். வரட்டும் அதானே. எட்டி நடுவாளி, என்னமோ புள்ளைய தொட்டியில விட்டுட்டு வந்தது மாதிரி வந்தானே நின்றுக்கிட்டு ஆறு. என்ன செத்த பொறுத்து பிடிக்கலாம். 1 குடம் தானக்கா கேக்குறேன். நாங்களும் 1, 2 தான் பிடிக்கிறோம். பொறுத்து இருந்து பொடி. ஆத்தாடி,
இந்த ஊரு கறியை தங்கத்தை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பாளுக, தண்ணியை விட்டு கொடுப்பாளுகளா? புடிங்க புடிங்க. அத்தை அண்டால ஊத்திட்டேன். என்ன அண்டால ஊத்திட்டு வரியா? ஏ பார்வதிக்கா, இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, உன் மயனுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி அண்டால பிடிச்சி வச்சிருக்கியா? ஒழுங்கா ஒரு குடத்தை பிடிச்சுக்கிட்டு போங்க. மாமியால் மருமகளை அண்டா அண்டாவா கொண்டு போய் நினைக்கிறீங்களோ? அவ கிடக்கா கிறுக்கு சிரிக்கி. என் வீட்டுல சின்ன சின்ன குடம் தானக்கா இருக்கு, அதனால குண்டா சட்டியில ஊத்தி வச்சுட்டு வாடின்னு சொன்னேன். அதுக்கிட்ட அவ சொல்ல தெரியாம அண்டான்ங்கிற. நீங்க உடனே ஆடாதிய நின்றுகிட்டு. பார்வதிக்கா, ஆளுக்கு ஒரு குடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிடிக்க விடுங்க. ஒரு ஆளே பிடிச்சி அண்டா குண்டாலாம் ஊத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே நெருவாளி, நான் இப்பத்தே வந்து ஒரு குடம் தான் பிடிச்சிருக்கேன், அதுவும் சின்ன குடம். நாங்க 4 பேர் இருக்கோம். திருவிழா நேரத்துல எங்க வீட்டுக்கு விருந்தாடிலாம் வருது, தண்ணி வேணும். அத்தை இந்தாங்க அத்தை குடம். அப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் திருவிழாக்கு ஆள் வரலையா? என்னடி இது கொடுமையா போச்சு? குண்டாம்டி குண்டானுக்கு அண்டானு சொல்லி மாட்டி அவரு வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அத்தை அது அண்டா தானே? வாயை மூடிக்கிட்டு பேசாம போ, நானே பிடிச்சிட்டு வரேன். அப்ப நான் தூக்க வேணாமா? பிடிச்சி வச்சிருக்கிறத தூக்கிட்டு போம்டி, அடுத்த குடத்தை பிடிச்சிட்டு வரேன். சரிங்க அத்தை. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னன்னதை இன்னும் குறை காலத்தை தள்ள போறேன்னு தெரியல. பா போய் தூக்கிட்டு பா. பார்வதி மருமாளே, அத்தா உன் புருஷன் குளிக்கிறதுக்கு கழுவுறதுக்கெல்லாம் நல்ல தண்ணி வந்து பிடிக்க கூடாது. அதுக்கெல்லாம் போய் குளத்து தண்ணி அள்ளிட்டு வாங்க. என் வீட்டுக்காரு நல்ல தண்ணியில தான் அத்தா குளிப்பாரு. என்ன அடியில என்ன அத்தை? உன்னை உனக்குள்ள நிக்க கூடாதுன்னு சொன்னேன்லடி, தூக்கிட்டு போடி முதல்ல, போடி முதல்ல. அந்த ஆத்தா தான் அத்தை கேட்டாங்க. அவளுக்கு அப்படித்தான் வாய் விடுங்காளுங்க. நீ நின்றுகிட்டு எல்லாருக்கும் சரி சொல்லிக்கிட்டு இருப்பியோ? போ முதல்ல போ. சரிங்க அத்தை, போய் அண்டால ஊத்திட்டு மறுபடியும் வரட்டுமா? மரியாதை இடத்த கழிவனடி, என் மானத்தை வாங்க வந்தவளே, மரியாதை இடத்த கழிவண்ணு. சரிங்க அத்தை. என்னடி மறுபடியும் நீனே வச்சுக்கிட்டு நிக்கிற? நாங்க எப்ப பிடிக்கிறது? ஏக்கா ஒரு குடம் தாக்கா என் மருமக ஊத்திட்டு போயிருக்கா, இன்னும் ஒரு குடம் பிடிச்சுக்கிறேன். நான் வந்து நின்றே உன் மருமக 2 குடம் ஊத்திட்டு போயிட்டாலும் டி, அப்புறம் என்ன மறு 2 குடம் பிடிக்க சொல்ற? ஒரு குடும்பத்துக்கு 4 குடமா பிடிப்பாங்க. அதானே நல்ல கேளு மட்டும். அடியே 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 அடியே, என்னங்கடி ஆளா வந்து குடத்தை வச்சதுன்னா ஏன் குடத்தை தூக்கி போட்டுட்டு நீங்க வச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? வந்துட்டா வேலையேத்தவ. இந்த பங்கசம் எப்ப வந்து நின்றுக்கிட்டு என்னத்தை வச்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? தள்ளிங்கிட்டு பார்வதிக்கு அப்புறம் நான் பிடிக்கணும். பிடிப்பியடியே பிடிப்பிய. இங்க இருந்து தண்ணி போட விட சொல்லி கிழக்கிற வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்ததுன்னா நீங்க வந்து பகுமானமா தண்ணி பிடிச்சிட்டு போற வரைக்கும் நீங்க ஐயா புளியாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்குமா? எக்க எனக்கு அப்புறம் மொட்டைக்காரக்கா தான் வந்தாங்க, அவங்க தானே பிடிக்கணும். உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன்டி. ஏன் குடத்தை பிடிக்காம உன்னை யார் உன் குடத்தை பிடிக்க சொன்னா? வந்துருச்சா ஆத்தாடி, இந்த 7:30 வந்த பிறகு எங்கிட்ட நின்று தண்ணி பிடிக்கிறது? ஒரு ஓரமாக உட்காந்துட்டு தண்ணி வந்தா பிடிக்கணும், இல்லைன்னா தூக்கிட்டு போக வேண்டியதேன். சனியை எங்கிட்டு கிடந்துதான் வருதுன்னு தெரியலையே மூதேவி. நான் வரும்போது பைப்படியில ஒரு ஆள் இல்ல, நான் தான் முதல்ல வந்து அதனால நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 2வது வந்து நான் தான் 2வது பிடிப்பேன். நான் 3வது வந்தேன், நான் தான் 3வது பிடிப்பேன். இல்ல இருக்கு கதை. தண்ணி போட்டு விடுறதுக்கு முன்னாடியே ஆளா வந்து பைப்படியில எட்டி பார்த்துட்டு கிளர்க்கு வீட்டு வரைக்கும் போய் தண்ணியை போட்டு விட சொல்லிட்டு வந்து நான் நிக்கிறேன். இவளுக்கு முன்னாடி வந்து 2வது வந்தோம்னா கணக்கு சொல்றாளுங்க. கணக்கு வெள்ளக்கமாறு பிஞ்சு போகும் பிஞ்சு. ஒழுங்கு மரியாதையா பானையில தூக்கிக்கிட்டு ஓடுங்க, நான் தண்ணி பிடிக்கணும். இங்க நீ பிடிக்கிற சமத்தை நானும் பாக்குறேன். காலு கடுக்க வந்து நின்று காத்துக்கிட்டு இருக்கிறவ நாங்க நிக்கணுமா? இவங்க உடனே வந்து உடனே பிடிச்சுக்கிட்டு உடனே ஓடுவாங்களாம்ல. நல்லா உள்ள இருக்கு, நீ புடிடி, நானும் பாத்துக்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, இனி தண்ணி அடிக்கிறாளுகளோ இல்லையோ, இவளுக்கு அடிச்சுக்கிறாப்ப வெளியில இறங்க மாட்டாளுங்க. நம்ம அப்படி ஓரமா போய் உட்காருவோம். எதுக்கு வம்பு? இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு போயிடணும். திண்டுட்டு திண்ணையை தைக்கத்தே லாயக்கா இருக்கு. ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வேணா பிடிச்சிட்டு வருதா? அசைய மாட்டேங்குது அங்கிட்டு. ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ வனசாக்கா. என்னடி நான் இருக்கிற கடுப்புல நீ வேற? கும்பிட்டு கடுப்போட எங்கே கிளம்பிட்டிய? கையில குடத்தோட எங்க போவாங்க? தண்ணி பிடிக்கத்தேன். இப்பெல்லாம் பிடிக்க முடியாது, ஓரமா குந்து. தண்ணி பிடிக்க முடியாது, வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல, உழ வைக்கணும், சோறாக்கணும், விரத விடணும். எல்லாம் வாஸ்து வந்தேன், ஆனா இப்ப பிடிக்க முடியாது, ஓரமா உட்காரு. எடி எனக்கு வீட்டுல வேலை இருக்குன்ற ஓரமா உட்காரு ஓரமா உட்காருன்னு. ஏன் வீட்டு திண்ணையில தான் இந்த கிழவி 24 மணி நேரம் உட்காந்து திண்டுகிட்டு இருக்கத்த லாயக்கா இருக்கு. போய் தண்ணி எலி பிடிச்சிட்டு வேணா பிடிச்சிட்டு வருதா? என்னத்துக்குத்தான் நான் எல்லாத்துக்கும் ஆட வேண்டியதா இருக்கு. போ. எல்லாம் ரைட்டு தான், உங்க கோவம் உங்க கொந்தளிப்பு எல்லாம் ஓகே தான், ஆனா தண்ணி இப்ப பிடிக்க முடியாது, ஓரமா உட்காரு. என் மெண்டலு தள்ளு மெண்டலு, நான் போய் தண்ணி பிடிக்கணும், நேரம் ஆச்சு. ஷோப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியல்ல, அந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பாருங்க. என்னத்த பாக்க? யாத்தாடி என்னடி இப்படி மல்லு கட்டுறாளுக? அதுக்குத்தான் சொல்றேன், இப்படி ஓரமா குந்து பொறுமையா பிடிக்கலான்னு சொன்ன. கேக்குறியா? போய் உத வாங்கிட்டு வா போ. சரி கர்மா, இவளுக்கு கூட்டத்துல எல்லாம் நான் சேர மாட்டேன்டி. நான் காப்ப கட்டிருக்கேன், தீச்சிட்டு எடுக்கணும். ஆத்தா என் மேல கோவப்பட்டுருவா. அதுக்குத்தான் பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கணுங்கிறது. ஓரமா அப்படி உட்காரு, அது முடிஞ்ச பிறகு போய்க்கலாம். அது எப்படி முடியும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, உடனே எதிர்பார்த்தா எப்படி? கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையா இருங்கோ. லேட் ஆகுமா? இருந்த தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டு உட்காந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். இவனை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன்.
அங்கே ஒரு பீஸ் வருது, என்னவா இருக்கும்? அடனே எங்கடி போற? பை பிடிக்க எதுக்குக்கா வருவாங்க? தண்ணி பிடிக்கும் தான். புடிச்சு வச்சிருந்த பானை தண்ணியை ஃபுல்லா கீழே ஊத்தி அதுல படுத்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாறன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அடிக்கலான்னு போனேன். அவங்க அப்பத்தா தான் தடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. இங்கேயும் ஒண்ணு நிறுத்த முடியாமத்தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப போனா நீ தண்ணி பிடிக்க முடியாதடி. ஏன்க்கா? நம்ம மதியத்துக்கு சமைக்கணும். அட எல்லாரும் சமைக்கிறதுக்கு தான் தண்ணி பிடிப்பாங்க, அப்புறம் நான் சாம்பிராணி வர்றதுக்கு அப்படிப்பாங்க. அம்மா நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க? தண்ணி பிடிக்கலையா? கூட்டமா இருக்கா? அங்கே கொஞ்சம் எட்டி பாரு, இப்ப பிடிக்க முடியுமான்னு. ஏங்கா என்னாச்சு? நீ ஒத்தால இருக்கிறவளுக்கு 9 வானை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவ, நாங்க உனக்கு விட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஒத்தாளா இருக்கேன், 10 பேரா இருக்கேன். உங்க வீட்டுல எத்தனை உடம்பு பிடிக்கிறீங்களோ அத்தனை உடம்பு தாண்டி நானும் பிடிப்பேன். நீங்க கட்டுற வரியத்தானே நானும் கட்டுறேன். அதுக்கு நீ ஒத்தால இருக்கிறவளுக்கும் நாங்க 10 பேர் இருக்கிறவளுக்கும் சமமா? காசு காசு தானடி, வரி வரி தானடி. நான் பிடிக்கிற தண்ணியை தூக்கி கீழே ஊத்துவேன், குளிப்பேன், கழுவுவேன், என்ன வேணா செய்வேன். ஆனா நான் பிடிக்கிறத பிடிக்க தண்டி செய்வேன். அதை கேட்க நீ யாரடி? பிடிப்படியே பிடிப்ப. ஊர்ல ஒரு ஆளா இருக்கிறவளும் 9 குடம் பிடிப்பா, 10 பேர் இருக்கிறவளும் 9 குடம் பிடிச்சா அந்த ஊர் தண்ணி என்னத்துக்கு ஆகுறது? உனக்கு மட்டும் தான் பைப்பு விட்டுருக்காங்களா? உனக்கு மட்டும் தான் தண்ணி விட்டுருக்காங்களா? ஆமாடி, எனக்கு தண்ணி விட்டுருக்காங்க. நான் பிடிச்ச தண்ணி எவ்வளவு பிடிக்கணும்? முதல்ல கூட வச்சுட்டு போனதுன்னா நீங்க வந்து பகுமானமா பிடிப்பிய நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அத்தை, அடுத்த குடம் பிடிக்கட்டுமா? அத்தா நீ நல்லா இருப்ப, அங்கிட்டு போம்டி. என்ன பழி வாங்குறதுக்கு உனக்கு நேரம் கிளம்பே இல்லையா? இப்பதான் நேரம் கிடைச்சிச்சா? இல்ல அத்தை, அவர் சோப்பு போட்டுட்டு பாதியில நிக்கிறாரு. எப்படி குளிக்கிறது? பாதியில நின்றா தொடச்சிட்டு போ சொல்லும் டி. அவள் இங்க குடிக்கிறதுக்கே நாய் கிட்ட நிக்கிறாளுங்க, அவங்க குளிக்கிறதுக்கு தண்ணி கேக்குதோ? அப்ப தண்ணி பிடிக்க முடியாத அத்தை? நல்லா இருப்ப, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், போய் தொலைடி போ. அங்கிட்டு சாத்திர சாத்த எனக்கு 4 சாத்தி விட்ட போறாளுங்க. கிளம்பு, நல்லா இருப்ப. என்னடி செய்வ? எம்மாடி, என்ன இப்படி நடக்குது? இஸ்ரேலு ஈராக்குக்கு நடந்துகிட்டு இருக்கிற போர் கூட முடிஞ்சிடும். இந்த போர் முடியாதடி மாடனு, கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பிடிக்கணும். உட்காரு. ஐயோ, உழ வைக்கணுமே. நீ இப்ப போனீங்கன்னா உனக்கு உழ வச்சிருவாளுங்க, ஒழுங்கா உட்காரு. சரி எரி நெடுவாளி, மிச்சரு கராச்சைகள் லேசன் ஏதாவது வச்சிருப்பல்ல, கூடு தின்னுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம். மிச்சர் வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் மிச்சர் வச்சிருக்கேன்னு நான் எப்படி உன்கிட்ட சொன்னேன்? என்கிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்ல. எருமை, நீ இருக்கிற இடத்துல தீமண்டை இருக்கும், இல்ல தீமண்டை இருக்கிற இடத்துல நீ இருப்ப. இவ்வளவு நேரம் ஹாயா உட்காந்து சினிமா பார்த்தது மாதிரி பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா ஸ்நாக்ஸ் எடுக்காமல வந்திருப்ப. குறி ஆளுக்கு 2 தின்னுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம். அடி பாவி, போற இடத்துல இல்ல இந்த வேலையை வேற பாத்துக்கிட்டு தெரியுறியா நீ? அக்கா, நான் பசி தாங்க மாட்டேன்லக்கா, அதுக்காக போற இடத்துல 2 கொறிக்கிறதுக்காண்டி வச்சிருப்பேன். அப்படி என்னடி வச்சிருக்க? எடு பாப்போம். இம்புடு தாக்கா, இதுக்கு போய் ஓவரா பில்டப் பண்றா. யாத்தாடி, இதே பொழப்பா தெரியுறியாடி? சரி சரி, இந்தாங்க, ஆளுக்கு 2 கொறிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்ப்போம். இந்தாடி மாடனே, வந்து மாட்டி விட்டுட்டில, தின்னு தின்னு. அமுகு டுமுகு அமால் டுமால்.